வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பரான நல்ல காரசாரமான செட்டிநாட்டு நண்டு குழம்பு தான் செய்ய போறோம். இந்த நண்டு குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அது வந்து குளிர்காலம் மழை காலத்துக்கு வந்து நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சளி இருமல் இருக்கவங்களுக்கு கூட நீங்க நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியாயிடும். வாங்க இன்னைக்கு செட்டிநாடு நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு நண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் வதக்கி அரைச்சுதான் செய்ய போறேன். நண்டு குழம்புக்கு மெயினே வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் தான். நான் வந்து வறுக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 10 பல் பூண்டு போட்டுடலாம். இந்த பூண்டை வந்து லைட்டா வதக்கிடலாம் எண்ணெயில. இப்போ கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வதங்கியாச்சு. இதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து முழுசா வச்சிருக்கிறது எண்ணெயில போட்டு வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயமும் நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம மிளகு, ஜீரகம், சோம்புலாம் சேர்த்துடலாம். நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் மிளகு காரம் தான் அதிகமா இருக்கணும் மிளகாத்தூள் காரத்தை விட. நான் அதனால வந்து 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு வறுத்துடலாம். இந்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு வதக்கும் போது அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு தான் வதக்கணும், இல்லைன்னா வந்து கரிஞ்சு போயிடும் மசாலா. இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட தேங்காய் திருவல் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் திருவல் வந்து வறுக்கணும்ட்டு அவசியம் இல்லை, சும்மா போட்டு நீங்க அரைச்சிங்கன்னா போதும். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் திருவல் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா மசாலா எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நண்டு குழம்பு நம்ம செஞ்சிடலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். நண்டு குழம்பு செய்யறதுக்கு நீங்க பெரிய பாத்திரமா கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிளறி விடுறதுக்கு வசதியா இருக்கும். பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் ஊத்திடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதுல சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இந்த மசாலா வந்து வதக்கி வச்சிருக்கோம்ல, இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இதுல மசாலா தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன். மசாலா தூள் போட்டு வதக்கும் போது அடுப்பு சிம்ல வச்சுட்டு தான் வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இதோட தக்காளி விழுது சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். தக்காளி விழுது ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சா போதும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒண்ணா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதோட இப்போ தேங்காய் விழுது சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுது. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்திடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நண்டு சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ நண்டு வாங்கி கழுவி வச்சிருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் இது எல்லாமே. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்ல நண்டு சேர்த்துடலாம். ஒரு கிலோ நண்டு வாங்கி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். இது பெரிய நண்டு அப்படினால 2ஆ கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். நண்டு வந்து குழம்புல நீங்க இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா போதும். இப்போ குழம்புல நண்டு எல்லாத்தையும் நல்லா அமுக்கி விட்டாச்சு. நல்ல ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போதே வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம கடாயை மூடிடலாம். மூடி ஒரு 15 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்ல வச்சிடலாம். ஒரு மிதமான தீயில வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். நண்டு வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப நேரம் வேகணும்ட்டு அவசியம் இல்லை. அடிக்கடி நடுவில் திறந்து கிளறி பார்க்கணும், இல்லை அடியில் பிடிச்சிரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கு. வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த கிளைமேட் வந்து மழையா இருக்கு, கொஞ்சம் குளிர் கிளைமேட்டா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நண்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். நண்டு குழம்பு பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்ப நல்ல காரசாரமான செட்டிநாடு நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. நல்ல காரசாரமா சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த மழைக்கு குளிருக்கு இந்த மாதிரி நீங்க நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.